வணக்கமோ நமச்சிவாய. இன்றைக்கி நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? முன்னொரு காலத்தில் ஒரு விவசாயி இருந்தார். அவர்கிட்ட ஒரு கழுதை இருந்தது. அவங்களாம் அது எதுக்கு பயன்படுத்துவாங்க? கழுதைன்னா பொதி சுமக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும், வெயிட் எடுத்துகிட்டு போகணும், ரொம்ப வெயிட் தூக்கிட்டு போக முடியாது இல்லையா? அப்போ அந்த கழுது மேலே வச்சு தான் கூட்டிகிட்டு போவாங்க. நாளானோன்னு அந்த கழுதைக்கு ரொம்ப வயசாகி போயிடுச்சு. வயசான கழுதை, அதால் பாவம் அவங்க வைக்கிற பொதியெல்லாம் சுமக்க முடியல. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அது சுமந்துக்கு அதை வாழ்ந்து கொண்டிருந்தது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு நாள் தரையோடு தர கிணறு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கிணறு அந்த ஊரில் இருக்குது. இந்த பொதி சுமக்கிற கழுதை இருக்கு இல்லையா, வயசான கழுதை, அந்த கழுதை அந்த பக்கமாக போகும்போது கால் தடுக்கி அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துடுச்சு. அது பாழடைஞ்ச கிணறு. அங்கேருந்து அது கத்துது, என்னை காப்பாற்றணும் இல்லையா? கழுதை கத்த தானே செய்யும் பயத்தில். அப்போ அந்த விவசாயி அங்கே வந்து பார்க்குறாரு. ஆஹா, நம்ம வயசான கழுதை இதில் விழுந்துடுச்சே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணுறாரு. யோசனை பண்ணி அதை காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அதை காப்பாற்ற முடியல. ஏன் காப்பாற்ற முடியாதுன்னா, அதை காப்பாற்றுறதுக்கு செலவு பண்ணுற காசு இருந்தால் ஒரு புது கழுதியை வாங்கிடலாம். அது எதுக்காக நம்ம இந்த கழுதியை நம்ம காப்பாற்றணும்? சரி, ஓகே, இதை மண்ணள்ளி கொட்டி இந்த கிணத்தையாவது மூடிடலாம் அப்படின்னு அவருக்கு நண்பர்கள், அவங்க தெரிஞ்சவங்க, அந்த ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து அந்த கழுதை கத்திக்கிட்டே இருந்து உள்ள பாவம். இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, மண்ணை வெட்டி கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பித்தாங்க. அந்த கழுதை வந்து கத்துது, அப்படி கத்திட்டு ஒரு 4-5 மூட்டை மண் இறங்கி ஆயிடுச்சு. அப்போ அது சத்தமே இல்லை. உடனே இவங்களாம் நினச்சாங்கன்னா, சத்தம் இல்லை, கழுதை இறந்துடுச்சு அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் இவங்க மண் அள்ளி கொட்டிகிட்டே இருக்கும்போது மண் மேலே வருது. மேலே வந்தால் மண்ணுக்கு மேலே கழுதை உட்காந்துன்னு வருது ஜம்முன்னு. எப்படி? ஒரு வாட்டி இவங்க மண்ணு கொட்டும் போதும் அது மேலே விழும்போது அது உதறி தன் கை கால்களை உதறி கொண்டு ஒரு ஜம்ப் பண்ணி அந்த மண் மேலே ஏறி அது மாதிரி முயற்சி பண்ணி மேலே வந்துச்சு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, வாழ்க்கையில் நம்மளுக்கு வர கஷ்டம் நஷ்டம் எல்லாமே தாண்டி நம்ம வரணும். நம்மளை வேணும்னே எதாவது பண்ணுவாங்க, கல் எடுத்து போடுவாங்க, நம்ம மேலே மண் எடுத்து போடுவாங்க. நம்ம வந்து இதுலேருந்து தப்பிச்சிட்டு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எந்த மாதிரியான சூழ்நிலையாக இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி வரணும், அதெல்லாம் உதறி தள்ளிடணும், நமக்கு முன்னேறணும், நாம் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தை வச்சு முன்னேறி வந்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு இந்த கழுதியோட கதை ஒரு எக்ஸாம்பிள். நாமளும் அதே மாதிரி இருப்போம். வணக்கம்.